வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் சேமியா ஜவ்வரிசி பாயாசம் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதை இந்த கடாயில் சேர்த்து வறுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு இதனுடைய கலர் மாறி நல்ல வெள்ளை கலரில் வரும். அது வரைக்கும் வறுத்துக்கணும். இந்த நைலான் ஜவ்வரிசியை 2 விதமாக பாயாசம் பண்ணலாம். ஒன்று வறுத்தும் பண்ணலாம், ஊற வச்சும் பண்ணலாம். வறுத்து பண்ணுறது உடனடியாக செஞ்சிடலாம். ஊற வைக்கணும்னா 4 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கு டைம் ஆகும். ஜவ்வரிசி இப்போ தான் பொரிய ஆரம்பிக்குது. நம்ம ஊற வச்சு பண்ணாலும் இந்த மாதிரி வறுத்து பண்ணாலும் 2 பாயாசமும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு நல்ல ஒயிட் கலராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிடலாம். அதே கடாயிலேயே 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சூடாயிடுச்சு. அதில் 10 போல் முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரியோட கலர் மாறிடுச்சு. அது கூட கொஞ்சமாக உலர்ந்த திராட்சை. முந்திரியும் வறுபட்டுருச்சு, உலர்ந்த திராட்சையும் ஊற்றி வந்துடுச்சு. 2ஐயும் எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்கிற அதே நெய்யிலேயே 1/4 கப் சேமியாவை சேர்த்து வறுத்துக்கலாம். சேமியா நல்லா வறுபட்டு இதனுடைய கலர் மாறி வரும். அது வரையும் வறுத்துக்கணும். சேமியாவோட கலர் லைட்டாக மாறிடுச்சு. இதையும் எடுத்து வச்சிடலாம். 25 கிராம் ஜவ்வரிசியும் 25 கிராம் சேமியாவும் வறுத்து வச்சுருக்கோம். அதுக்கு 100 கிராம் வெல்லம் சேர்க்கணும். 100 கிராம் பொடித்த வெல்லத்தை இதில் சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை எடுத்து வடிகட்டிடலாம். இந்த பாத்திரத்தில் 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச சேமியாவையும் ஜவ்வரிசியையும் இதில் சேர்த்துடலாம். இந்த சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்து சாஃப்டாக வரணும். இந்த மாதிரி அடிக்கடி கிண்டி விட்டுக்கணும், இல்லைன்னா பாத்திரத்தில் அடியில் போய் தங்கிடும். இப்போ 10 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. சேமியாவும் ஜவ்வரிசியும் 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும், வேகட்டும். இப்போ சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது கூட 3/4 கப் பால் சேர்த்துக்கலாம். பாலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. பாலோடு சேர்ந்து 5 நிமிஷம் சேமியாவும் ஜவ்வரிசியும் வேகட்டும். சேமியாவும் ஜவ்வரிசியும் கொதிச்சிருச்சு. இதில் வடிகட்டி வச்ச வெள்ளை கரைசலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். வெள்ளக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் எல்லாம் ஒன்று சேர்ந்து பாயாசம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அடுத்து இது கூட ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், வறுத்த முந்திரி திராட்சை இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜவ்வரிசி பால் பாயாசம் பண்ண போகிறோம். 75 கிராம் நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதை இந்த பவுலில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து கழுவிட்டு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஜவ்வரிசி ஊற வச்சு 3.5 மணி நேரம் ஆச்சு. பாயாசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். அதுக்கு இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் உருகிடுச்சு. அதில் 10-12 போல் முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரியோட கலர் லைட்டாக மாறிட்டு வருது. அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உலர்ந்த திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம். ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு அடிக்கனமான பாத்திரம் போட்டிருக்கேன். அதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாகி கொதிச்சிட்ருக்கு. ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடிக்கடி இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் ஜவ்வரிசி பாத்திரத்தோட அடியில் பிடிக்காமல் இருக்கும். ஸ்டவ்வை நிதானமான தீயில் வச்சு இந்த ஜவ்வரிசி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேகட்டும். ஜவ்வரிசி இப்போ பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் பாதி வேகணும்.
இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா ஜவ்வரிசி நல்லா வேகமாக சாஃப்டாக வெந்துடும். ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. கையில் தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி ஜவ்வரிசியை எடுத்து இப்படி பண்ணோம்னா நல்லா மசியணும். மசிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். இது கூட 1/2 லிட்டர் பால் சேர்க்க போகிறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால், தண்ணி சேர்க்காத பால். சேர்த்த பால் சூடாகி இந்த பாலோடு சேர்ந்து ஜவ்வரிசி ஒரு 5 நிமிஷம் சேர்ந்து வேகட்டும். பால் சேர்த்து கொதிக்கும் போதும் நம்ம அடிக்கடி இந்த மாதிரி அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பால் வந்து பொங்கி வெளியில் விழாமல் இருக்கும். பாலோடு சேர்ந்து 5 நிமிஷமாக ஜவ்வரிசி நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து சர்க்கரை சேர்க்கணும். இந்த கப்பில் தான் நம்ம ஜவ்வரிசி எடுத்தோம். அதே கப்லேயே 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். 2 கப் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1.25 கப்போ 1.5 கப்போ சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த சர்க்கரையும் நல்லா கரையணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கொதித்து வேகட்டும். 4-5 நிமிஷமாக எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதித்து பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்குது. இது ஆறுனா கரெக்டாக இருக்கும். இது கூட வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான ஜவ்வரிசி பால் பாயாசம் ரெடி. அருமையான சுவையில் ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயசம் பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் பேன் போட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/4 கப் பாசிப்பருப்பை சேர்த்து மிதமான தீயில கருகிராமல் நல்ல பொன்னிறமாக வாசனை வர வரையும் வறுத்துக்கணும். பொன்னிறமாக வறுபட்டு நல்ல வாசனை வந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் 1/4 கப் நைலான் ஜவ்வரிசியை சேர்த்து நிதானமான தீயில வச்சு வறுத்துக்கணும். இது நல்லா பொரிஞ்சு வெள்ளை கலராக வரும். அது வரையும் வறுத்துக்கணும். எல்லா ஜவ்வரிசியும் வறுபட்டு நல்ல ஒயிட் கலராக வந்துருச்சு. இந்த மாதிரி வறுத்துட்டு பாயசம் பண்ணோம்னா ஜவ்வரிசியும் வேகமாக வெந்துடும். பாயசத்தோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ இதையும் எடுத்து ஏற்கனவே வறுத்த பாசிப்பருப்போடு சேர்த்து வச்சிடலாம். வறுத்த ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பை இந்த பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். இதை 2 தடவை கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்துருக்கோம். மொத்தம் 1/2 கப்பு. அதுக்கு 1.5 கப் தண்ணியை இதில் சேர்த்துடலாம். மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வேக வச்சுக்கலாம். பாயசத்தில் சேர்க்கறதுக்கு தேங்காய் பால் எடுக்கணும். அதுக்கு இந்த மிக்ஸி ஜாரில் 3/4 கப் தேங்காய் துண்டுகள் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம 4-5 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா அது கூட 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்து அரைச்சி முதல் தேங்காய் பாலை எடுத்து தனியாக வச்சுட்டு மறுபடியும் அதே அளவு தண்ணி சேர்த்து 2வது தேங்காய் பாலும் எடுத்து தனித்தனியாக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வந்துடுச்சு. பாசிப்பருப்பு ஜவ்வரிசி ரெண்டுமே நல்லா வெந்துடுச்சு. கரெக்டாக வெந்திருக்கு. இதை இறக்கி வச்சுட்டு அடுத்து வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணிடலாம். ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் 1/2 கப் எடுத்திருக்கோம். அதுக்கு 1 கப் பொடித்த வெள்ளத்தை இதில் சேர்த்துட்டு அது கூட 1/2 கப் தண்ணி. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வடிகட்டின வெள்ளைக்கரைசலை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூட வேக வச்ச ஜவ்வரிசியையும் பாசிப்பருப்பையும் சேர்த்துடலாம். ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
நல்ல பொடியாக கட் பண்ண தேங்காய் துண்டுகளை சேர்த்துட்டு இந்த தேங்காய் துண்டுகள் நல்ல நிறம் மாறுற அளவுக்கு நெய்யிலேயே வறுத்துக்கணும். தேங்காய் துண்டுகளை நெய்யிலேயே வறுத்து பாயசத்தில் சேர்த்தா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா முந்திரி திராட்சை மட்டும் சேர்த்துக்கங்க போதும். தேங்காய் துண்டுகளோட கலர் நல்லா மாறிடுச்சு. இது கூட 10-12 போல் முந்திரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கங்க. அது கூட உலர்ந்த திராட்சை கொஞ்சம், இதையும் நல்லா வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. பாயசம் வெள்ளை கரைசலோடு சேர்ந்து நல்லா 5 நிமிஷமாக கொதிச்சிருச்சு. முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 2வது தேங்காய் பாலை சேர்க்கணும். 2வது தேங்காய் பால் சேர்த்தாச்சு. இதை ஒரு 2-3 நிமிஷம் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு இருக்கும்போது அது கூட ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2வது தேங்காய் பால் சேர்த்து 2-3 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து முதல் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். 1 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டான பாயாசத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.